ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். 45 men can complete a work in 16 days. 6 days after they started working, 30 more men joined them. How many days will they now take to complete the remaining work? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 45 மென் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 16 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த 45 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி 6 நாள் தான் ஆகிருக்கு. 6 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணால் அந்த மீதி இருக்க ஒர்க் இருக்கு இல்லையா, அதாவது மீதி இருக்க ஒர்க்குனா என்னன்னா, ஆல்ரெடி இந்த 45 பேர் வந்து 6 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது போக மீதி உள்ள ஒர்க்கை தான் இந்த 45 பேர் ப்ளஸ் இந்த 30 பேர் சேர்ந்து செய்வாங்க. ஸோ அந்த ரிமைனிங் ஒர்க்கை இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஹிண்ட் படி 45 பேர் 16 நாள் ஒர்க் பண்ணால் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதோட வேல்யூ வந்து 720 நமக்கு கிடைக்குது. இது வந்து 1 டே ஒர்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம். 1/720 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட ஒரு நாள் ஒர்க்கு. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க, 45 மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 45 மெம்பர்ஸோடைய ஒரு நாள் ஒர்க்கு அப்படிங்கிறப்ப என்னவா மாறும்னா 45 டிவைடட் பை 720 மாறும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் போட்டுட்டோம்னால இதுக்கப்புறம் ஈஸியாக போட்டலாம். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து எத்தனை நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 6 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இன்ட்டு 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/8 கிடைக்கும். ஸோ இந்த 45 மெம்பர்ஸ் வந்து 6 டேஸ் பண்ண ஒர்க் என்னது 3/8. ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் ஒர்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1லேருந்து இந்த வேல்யூவை என்ன பண்ணுவோம், நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அந்த ரிமைனிங் இருக்க ஒர்க்கை தான் இந்த 45 ப்ளஸ் இந்த 30 மெம்பர்ஸ் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ 45 + 30ங்கிறப்ப 75 மெம்பர்ஸ் செய்கிறாங்க. ஸோ 75 மெம்பர்ஸோட 1 டே ஒர்க்கு அப்படிங்கிறப்ப என்னன்னு வரும், நமக்கு 75/720 வரும். அந்த வேல்யூவோட ரிமைனிங் ஒர்க்கை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் இருக்க ஒர்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டோட்டல் ஒர்க்கான 1லேருந்து அவங்க ஆல்ரெடி பண்ணியிருந்த ஒர்க்கை ரெடியூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 5/8 கிடைக்கும். இது ரிமைனிங் இருக்க ஒர்க்கு. இது 75 மெம்பர்ஸ் வந்து 1 டேல பண்ணக்கூடிய ஒர்க்கு. அதை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். இதவே இப்போ டேக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் இல்லையா, 720 டிவைடட் பை 75 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அவங்க இந்த ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 5/8 × 720 டிவைடட் பை 75. இதை வந்து நம்ம என்னெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணோம்னா கடைசியாக நமக்கு 6 டேஸ்ன்னு கிடைக்கும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.